जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर சமூக தனி வாழ்க்கை நெறிகள் தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம் ஆச்சாரமும் ஆகாரமும் உணவு முறையில் உண்மை சீர்திருத்தம். 10-20 சாமான் வைத்துக் கொண்டால்தான் சமையல் என்று நம் சீமையில் ஆகியிருப்பதை மாற்ற வேண்டும். இதுதான் சீர்திருத்தம். ஏதோ நிர்பந்தம் மாதிரி ரசம், கறி, கூட்டு, குழம்பு என்று பிரதிவேளையும் சாப்பிட்டாக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இத்தனை வஸ்து இருப்பதால் தான் புளி ஜாஸ்தியாகிவிடுமோ, உப்பு ஜாஸ்தியாகிவிடுமோ, சரியாக கொதி வந்து விட்டதா என்றெல்லாம் சந்தேகம். வறுக்கிறதை எப்போது நிறுத்த வேண்டும், மாவு எப்போது கரைத்து விடணும், எவ்வளவு கரைத்து விடணும் என்றெல்லாம் யோஜனை. இந்த வேண்டாத சிரமங்கள் இல்லாமல் லேசான ரீதியில் லைட்டாக ஆகாரத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். பூரியை தட்டி போட்டு பாலை விட்டு கொண்டு சாப்பிடுவதானால் அதை 10 நாட்களுக்கு கூட கெடாமல் வைத்துக்கொண்டு வயிற்றுப்பாட்டை தீர்த்து கொள்ளலாம். வயிறு நன்றாக ரொம்பும், வியாதி வராது, சரீரத்துக்கே சௌகரியம். நாள் கணக்கில் பிரயாணம் பண்ணும்போது கூட கண்ட இடத்தில் கண்டதை தின்னாமல் இந்த மாதிரி பற்றுப்படாத பூரி, சத்துமா இதுகளை கொண்டே காலம் தள்ளிவிடலாம். அரிசியை களைந்து உலர்த்தி சிவக்க வறுத்தெடுத்து அரைத்து வைத்துக் கொள்வதே சத்துமா. சத்து என்பதே அதன் சரியான பெயர். ஆனால் உடம்புக்கு நல்ல சத்து தருவதாலும் சத்வகுணம் ஊட்டுவதாலும் அந்த பெயரை சத்துமா என்று ஆக்கியிருப்பதிலும் அர்த்தம் இருக்கிறது. அதிலே மோரை விட்டோ பாலை விட்டோ சாப்பிடலாம். கொஞ்சம் சாப்பிட்டால் கூட புஷ் என்று ஊறிக்கொண்டு பசியடங்கி புஷ்டியாய் இருக்கும். குக்கர் கிக்கர் கூட வேண்டாம். சுலபமாக சீக்கிரமாக அதில் 4-5 தினசை பண்ணிக்கொள்ள முடியலாம். ஆனால் நாக்கை கட்டுவதற்கு சத்வ ஆகாரத்தை தவிர மற்றவற்றுக்கு போகாமல் இருப்பதற்கு அது பிரயோஜனம் இல்லை. குக்கர் வந்தால் அப்புறம் 5.5 பெட்டி, ரொம்ப புளி, ரொம்ப காரம் எல்லாம் கூடவே வரும். இது சித்தத்துக்கு செய்கிற கெடுதலோடு உடம்புக்கும் கெடுதல் வந்து பரிகாரமாக மருந்து, அந்த மருந்திலே அனாச்சாரம், இந்த அனாச்சாரத்துக்கு பரிகாரம் என்று போய்கொண்டே இருக்கும். செலவையும் சொல்ல வேண்டும். நிறைய வியஞ்சனம் என்றால் நிறைய செலவாவதோடு அப்புறம் டாக்டருக்காகவும் மருந்துக்காகவும் ஆகிற செலவு வேறே. அதனால் ஒரு சாமான் 2 சாமானை வைத்துக்கொண்டு சாத்விகமாக பெரியவர்கள் சொல்கிற மாதிரி மதுரமாக ஸ்னிக்தமாக லேசான ஆகாரத்தை தானே தயார் பண்ணி சாப்பிட வேண்டும் என்பதை ஜன்ம விரதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்னிக்தம் பசையுள்ளது என்பதற்காக நெய் சொட்ட வேண்டும் என்று அர்த்தமில்லை. வரட்டு வரட்டு என்றில்லாமல் பாலிலோ மோரிலோ ஊறினதாக அல்லது நெய்ப்பசை உள்ளதாக இருக்க வேண்டும் என்றே அர்த்தம். மதுரம் என்றாலும் ஒரே தித்திப்பு என்று அர்த்தமில்லை. அரிசி, கோதுமை முதலான எந்த பதார்த்தமானாலும் அதற்கென்றே ஒரு தித்திப்பு உண்டு. இப்போதைய புளி கார சமையலில் பதார்த்தத்தை ஓவராக வேக வைத்து அதன் இயற்கையான சத்து க்ஷீணிக்கும்படி பண்ணுவதில் தித்திப்பு போய்விடுகிறது. பண்டத்தை விட்டு இயற்கையான தித்திப்பு போகாதபடியான ஆகாரமாக சாப்பிட வேண்டும் என்று அர்த்தம். விருந்துபச்சாரம் எப்படி? அவனவனும் ஸ்வயம்பாகம் என்றால் அதிதி சத்காரம், விருந்தோம்பல் எப்படி பண்ணுவது? அதையும் பெரிய தர்மமாக சொல்லி இருக்கே என்றால் வருகிறவனுக்கும் அவனே சமைத்துக் கொள்வதற்கான பண்டங்களை கொடுத்து விட்டாலே அது சத்காரம்தான். இப்போது துர்லபமாக எங்கேயோ இருக்கப்பட்ட ஸ்வயம்பாகிகள் இப்படித்தானே தாங்களே சமைத்துக் கொள்கிறார்கள். இதையும் அதிதி பூஜையாகத்தான் சொல்லி இருக்கிறது. இப்படி யாத்ரிகர்களுக்கு சமைத்த அன்னமாக போடாமல் மாவு, சர்க்கரை முதலான சரக்குகளை மட்டும் தருவதை வடக்கே சதாவிருத்தி என்றே சொல்வார்கள். அவர்கள் சமைத்து போட்டாலும் ஏற்றுக்கொள்ளாமலே இப்படி சதாவிருத்தி தான் வாங்கிக் கொள்வார்கள். நம் மடத்திலும் கூட சாப்பிடுவதில்லை. ஆட்டா மாவு, நெய் முதலியன கொடுத்தால் மட்டும் வாங்கி கொண்டு போய் தாங்களே சமைத்துக் கொள்வது என்று அநேக தேசாந்திரிகள் இருக்கிறார்கள். ஆகையால் ஸ்வயம்பாகத்தால் விருந்தோம்பல் போய்விடுகிறதென்று நினைக்க வேண்டாம். அப்படி நம் கையால் கொடுத்து நேரே அவர்கள் குஷியில் போகணும், அதுதான் உபச்சாரம் என்று சென்டிமெண்ட் இருந்தால் பால் அல்லது மோரும் பழமும் கொடுக்கலாம். பழைய நாளில் திருடனுக்கு கூட பால் சாதம் போட்டுவிட்டால் அப்புறம் அவன் திருட மாட்டான். நல்லெண்ணத்தை வளர்ப்பது பால். இப்போது பால் சாதமாக இல்லாமல் பாலோடு பழமாக கொடுக்க சொல்கிறேன். ஸ்கூலுக்கு போகிறவர்கள், ஆபீஸ் போகிறவர்கள், ரிட்டையர் ஆனவர்கள் ஆகிய எல்லாருமே, புருஷர்களை சொல்கிறேன்,
இப்படி 1/4 மணியில் தயாரிக்கும்படியான சமையல் தெரிந்து கொண்டு அவரவர் பண்ணி சாப்பிட்டு கொள்ள வேண்டும். நிவேதனம் பகவானுக்கு காட்டிவிட்டு சாப்பிட வேண்டும் என்பது முக்கியம். வேறே பூஜை என்று பெரிசாக பண்ணாவிட்டாலும் நமக்கு கையை கொடுத்து அந்த கையாலேயே சமைத்து கொள்ளணும் என்ற புத்தியை கொடுத்து ஸ்வயம்பாகம் பண்ணிக்கொள்ள வைத்தவனுக்கு அதை காட்டி நிவேதனமாக்கி அதில் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச தோஷத்தையும் போக்கிவிட வேண்டும். தெலுங்கு தேசத்தில் 1000 பேர் சமாராதனை என்று உட்கார்ந்தாலும் பிராணாகுதி பண்ணுவதற்கு முன்னாடி ஒவ்வொருத்தனும் இஷ்ட தெய்வத்தை நினைத்து சுவாமி நைவேத்தியம் பண்ணித்தான் சாப்பிடுவான். வேறே மூர்த்தி விக்கிரகம் இல்லாவிட்டாலும் பிரத்யக்ஷ பகவானாய் இருக்கிற சூரியனுக்காவது நைவேத்தியம் செய்யணும். அம்மா சமைக்கிறாள், சம்சாரம் சமைக்கிறாள் என்பதால் புருஷர்கள் சமைக்க தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் அப்புறம் எங்கேயாவது தனியாக வெளியே போய் இருக்கும்போது அல்லது வீட்டிலேயே அவர்களுக்கு அசந்தர்ப்பமாகிற போது கண்டதை தின்பதான கெட்ட பழக்கம் வந்து விடுகிறது. ஸ்வயம்பாக்கம் தெரிந்து தானே பண்ணிக்கொள்வது என்று கொஞ்ச நாள் பழகிவிட்டால் அப்புறம் பிரத்தியார் சாப்பாடு பிடிக்கவே பிடிக்காது. கெடுதலான சாப்பாட்டு கிட்டேயே போக தோன்றாது. நாமே பண்ணி சாப்பிடுவதில் ஒரு பிரைடே பெருமிதமே உண்டாகிவிடும். இப்போது நாக்கு எப்படி கண்டதற்கு பறக்கிறதோ அத்தனை சத்வ பதார்த்தங்களை தவிர மற்றதை நினைக்கவே நினைக்காது. சாரமான பலன்கள். இத்தனை நேரம் தொணவென்று நான் சொன்னதன் சாரம் என்னவென்றால், ஸ்வயம்பாக்கம் என்ற ஒரு சின்ன நியமத்தால் அநேக நன்மைகள் உண்டாகின்றன. 1 சித்தசுத்தி, 2 தேக ஆரோக்கியம், 3 செலவு மட்டுப்படுவது, 4 ஜாதி சண்டைக்கு இடமில்லாமல் பண்ணுவது, 5 50 வயசுக்கு மேல் கல்யாணம் கூடாது என்பது போன்ற சாஸ்திர விதிகளை அனுசரிக்க முடிவது, 6 நம்முடைய மகா பெரிய தர்மத்துக்கே மூலமான வேத வித்யை வளர வழி ஏற்படுவது, 7 பிராணி ஹிம்சை குறைவது, 8 லோகத்தில் மற்றவர்களுக்கும் சாத்விக ஆகார ஐடியலை காட்டிக் கொடுப்பது. லோகத்தில் சாந்தத்தை பரப்புவதற்கு செய்கிற காரியத்தை விட பெரிய நன்மை இல்லை. இத்தனை பலன்கள் எல்லாவற்றுக்கும் மேலே இந்த குழந்தை சாஸ்திரப்படி பண்ணுகிறான், நாக்கை கட்டுகிறான் என்று பகவானே கிருபை செய்வது. இப்படி ஈஸ்வரானுகிரகம் பெற்று சகல ஜனங்களும் ஸ்ரேயஸ் பெறுவதற்காக அவரவரும் ஸ்வயம்பாக நியமம் வைத்துக் கொள்ள வேண்டியது. இதற்கு ஒரு ஆரம்பமாக இப்போதிலிருந்தே ஆபீஸோ ஸ்கூலோ அதில் என்றைக்கு லீவோ அன்றைக்கு வாரத்தில் ஞாயிறு ஒரு நாளாவது சகலமான பேரும் ஸ்வயம்பாக்க வழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். இத்தனை நான் சொன்னதில் இருந்து ஸ்வயம்பாக்கம் நல்லதுதான் என்று உங்களில் கொஞ்சம் பேருக்காவது நம்பிக்கை வந்திருக்கலாம். ஒன்றில் நம்பிக்கை வந்து அது சாத்தியமாகவும் இருந்துவிட்டால் அதை பண்ணிக்காட்ட வேண்டும். அதுதான் பெருமை. புலன் நுகர்ச்சிகளுள் உணவின் முக்கியம். ஆகாரம் என்றால் நாக்கால் சாப்பிடுவது மட்டும் இல்லை, பஞ்ச இந்திரியங்களுக்கும் ஒவ்வொரு ஆகாரம் உண்டு. பல காட்சிகளை பார்க்கிறோம், இது கண்ணுக்கு ஆகாரம். பலவிதமான பாட்டு பேச்சுக்களை கேட்கிறோம், இது காதுக்கு ஆகாரம். இப்படியே நாம் அனுபோகம் பண்ணுகிறதெல்லாம் நமக்கு ஆகாரம்தான். இதில் எல்லாமே சுத்தமானதாய் இருக்க வேண்டும். மனசை கெடுக்கிற காட்சிகளை பார்க்கப்படாது, மனசை கெடுக்கிற பேச்சுக்களை கேட்கக்கூடாது. அனுபவிக்கிறதெல்லாம் ஈஸ்வர சாட்சாத்காரத்துக்கு உதவுகிறவையாகவே இருக்க வேண்டும். இப்படி பொதுப்படையாக சொன்னாலும் இந்த பலவித புலன் நுகர்ச்சிக்கான ஆகாரங்களிலும் வாயால் நுகர்கிற ஆகாரம்தான் முக்கியமாக இருப்பதால் அதை பற்றி இவ்வளவு ஆச்சார விதிகள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதுதான் ஸ்தூலமாக நமக்கு உள்ளேயே போய் தேகம் முழுக்க இரத்தமாக வியாபிக்கிறது. இதுவே சித்தத்தையும் பாதிக்கிறது. ஒரு பக்கம் ஆகாரம் இல்லாவிட்டால் மனுஷன் ஜீவிக்கவே முடியவில்லை என்றால், இன்னொரு பக்கமோ அது மித ஆகாரமாக இல்லாவிட்டால் தேகத்துக்கும் சிரமம், மனசுக்கும் அசாந்தி என்றாகிறது. வயிற்றிலே திணித்து கொண்டே போவதால் சாப்பாட்டு பொருளுக்கும் நஷ்டம், காரியம் செய்ய முடியாமலும் நஷ்டம். இவற்றை விட தியானத்தில் மனஸ் ஈடுபடாமல் போவது பெரிய நஷ்டம். ஆகையால் சோற்றால் அடித்த பாண்டம் என்றே மனுஷனுக்கு பேர் இருப்பதால் இந்த பாண்டமும் இதற்கு உள்ளே இருக்கிற மனசும் நல்லபடியாக வளர்வதற்காக ரிஷிகள் காட்டிக் கொடுத்திருக்கும் போஜன விதிகளை மேற்கொண்டு நடத்தி காட்ட வேண்டும். இதன் முக்கியத்துவமும் அவசியமும் எல்லோருக்கும் புரிவதற்கு பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக் கொள்கிறேன். Give us this day our daily bread. இன்றைக்கு எங்களுக்கு உன் அருளால் சோறு கிடைக்கட்டும் அப்பா என்று கிறிஸ்துவ மதத்திலும் பிரார்த்திக்க சொல்லி இருக்கிறது. அதே சமயத்தில் man shall not live by bread alone, சோற்றை தின்று மட்டுமே மனுஷன் வாழவில்லை என்றும் பைபிள் சொல்கிறது. பக்தி, ஞானம், உயர்ந்த குணங்கள், உத்தம பண்புகள் ஆகியவற்றால் தான்
மனுஷன் மனுஷனாக வாழ்கிறான் என்பது அர்த்தம். இந்த குண விசேஷங்கள் விருத்தியாகவும் ஆகார நியமமே உதவுகிறது என்று நம் சாஸ்திரங்கள் காட்டுகின்றன. தேக புஷ்டியை மட்டும் இன்றி ஞான வைராகியங்களையும் அனுகிரகிக்கும் அன்னத்தை சாக்ஷாத் அம்பாளிடமிருந்து ஆச்சாரியால் யாசித்ததை சொல்லி உங்கள் எல்லாருக்காகவும் பிரார்த்திக்கிறேன். அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேஹீச்ச பார்வதி. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर.